இந்த வெளிப்படுத்தின சுவிசேஷம் பாவத்தில் வீழ்ந்த மனிதனுக்கு ஒரு வரப்பிரசாதம். முதல் ஆதாமை மரணம் கவ்வியது, இரண்டாம் ஆதாமிடம் அது மண்டியிட்டது. யோகனான் என்னும் யோவான் 600க்கும் மேற்பட்ட பழைய ஏற்பாட்டு தீர்க்க தரிசனங்களை உரசுகிறார். ஆனால் ஒரு முறை கூட பரிசுத்த வேதாகமத்தில் இப்படி கூறியிருக்கிறது என்று குறிப்பிடவில்லை. சில நேரங்களில் அவர் உபயோகித்த வார்த்தைகள் எழுத்துப் பிழையோ அல்லது வயது முதிர்வோ என்று கூட சிந்திக்க தோன்றும். இது அலட்சியமா, இல்லை இவர் வேண்டுமென்றே நடத்தும் நாடகமா? ஒன்று உறுதி, இந்த பதிவின் மூலமாக மணவாளனோடு உங்கள் உறவு மேம்படுவது. வெளிப்படுத்தின சுவிசேஷம் முதல் அதிகாரம். இந்த சாப்டர் 3 பாகங்களாக பிரித்து கொள்ளலாம். verses 1 to 3 the revelation of Jesus Christ, verses 4 to 8 messages to the 7 churches, 7 சபைகளுக்கு இவர் கூறும் ஒரு சில வார்த்தைகள். மூன்றாவது verses 9 to 20 மனுஷகுமாரனுடைய தரிசனம். ஒரு சில காரியங்களை மட்டும் இந்த எபிசோட்ல பார்க்கலாம். the first verse ஒரே ஒரு காரியத்தை இங்கு குறிப்பிட வேண்டும் என்று நினைக்கிறேன். நாங்கள் படிக்கிற பைபிள்லாம் ஸ்லேவன் இல்லையே, சர்வன்ட் அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கு. கன்கடன்ஸ் போய் செக் பண்ணி பாருங்க. இந்த இடத்தில் யூஸ் பண்ணியிருக்கிற வார்த்தை டியூலாஸ் இன் கிரீக். இதனுடைய டிரான்ஸ்லேஷன் இப்படியாகத்தான் இருக்க வேண்டும், அடிமையாகிய, இல்லனா அடிமை. க்ளோஸ் டு அபவுட் 129 டைம்ஸ் இஃப் ஐ எம் நாட் மிஸ்டேக்கன். இந்த எரர் கிட்டத்தட்ட எல்லா டிரான்ஸ்லேஷன்ஸ்லையும் இருக்கு, இன்க்ளூடிங் தமிழ், எக்ஸப்ட் ஃபியூ பைபிள்ஸ். திஸ் இஸ் அ வெரி ஹியூஜ் சப்ஜெக்ட். இந்த எபிசோட் is not related to that. பட் நான் ஒரு காரணத்துக்காக இதை மென்ஷன் பண்ணணும்னு பார்க்குறேன். யோவான் எழுதிய முதல் புத்தகம் தி காஸ்பல், அதில் அவரை எப்படி மென்ஷன் பண்ணியிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா தி பிலவர்ட், பாசத்திற்குரிய இல்லைனா நேசத்திற்குரிய. அடுத்து எபிசல்ஸ் எழுதினார், நிருபங்கள். அதில் ஒரு இடத்தில் தன்னை மூப்பனாகிய அப்படின்னு குறிப்பிட்டிருப்பார். ஆனால் இந்த முறையோ தன்னை அடிமை என்று அழைக்கிறார். போக போக இதனுடைய அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கும் வரும். 2ஆம் வசனம், டு ஆல் தட் he saw. யோவானுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தரிசனம் இது. திஸ் இஸ் நாட் அ ட்ரீம். ஸோ ஃபிசிக்கலாக பார்க்குறார், அதைத்தான் அவர் எழுதுகிறார். 3rd verse says this, the time is near. நாங்கள் 2000 வருஷமா இதே சொல்லின்னு இருக்கிறீங்க. இங்கே டைம் இஸ் நியர் என்று சொல்வது இட் இஸ் ரிலேட்டட் டு மெனி அதர் பேசேஜஸ். ஜெரேமியா 31ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். அதனுடைய கான்டெக்ஸ்ட் மட்டும் சொல்றேன். மேலே இருக்கிற வானங்களை அளந்து காட்டு, கீழே இருக்கிற பூமியின் அஸ்திபாரங்களை ஆராய்ந்து காட்டு. நான் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவரையும் அவர்கள் செய்த எல்லாவற்றிற்காகவும் வெறுத்து விடுகிறேன் என்று சவால் விடுகிறார் யாவே. so many evangelical churchesum சரி, சில கல்ட் கிறிஸ்டியன்ஸும் சரி, they have a theology called replacement theology. அதாவது சபை, சர்ச் has replaced Israel. யார் இந்த முடிவுக்கு வந்தார்களோ அவர்களுக்கு பரிசுத்த வேதாகமும் கண்டிப்பாக புரிய போவதில்லை. இதை நான் சொல்லல, வெரி சீனியர் ஸ்காலர்ஸ் say this. ஜீசஸ் கிரைஸ்ட் கடைசியாக அவருடைய அப்பாசல்ஸோட ஒரு டிஸ்கஷன், மேத்யூ 24th chapter 32-33 வசனம். ஃப்ரீயா இருக்கும்போது எடுத்து படிச்சு பாருங்க. he talks about a beautiful sign. கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய ஒரு சைன், அத்திமரம் துளிர்விடும் என்று கூறியிருப்பார். இங்கு அத்திமரம் என்று சொல்வது இஸ்ரேல் as a nation. 2000 வருடமாக தொலைந்து போயிருந்த ஒரு நாடு 1948 மே 14ஆம் நாள் they came back to their land. I would suggest the clock started from there. So we are in the end times என்பதற்கு மிக முக்கியமான ஒரு அத்தாட்சி இதுதான். அடுத்த செக்மெண்ட், யோவான் எழுதக்கூடிய மெசேஜஸ் டு தி 7 churches, 7 சபைகளுக்கு. இவர் இப்படியாக ஆரம்பிக்கிறார் 4ஆம் வசனத்தில். John to the 7 churches that are in Asia, grace to you and peace from the one who is, and who was, and who is to come, and from the 7 spirits who are before his throne. For a change, யோவான் ஒரு வாழ்த்துதலோடு ஆரம்பிக்கிறார். 5ஆம் வசனத்தையும் பார்த்துருவோமே. And from Jesus Christ, the faithful witness, the firstborn of the dead, and the ruler of the kings of the earth. So John
ஒரு வாழ்த்துதலோடு ஆரம்பிக்கிறார். என்னுடைய பார்வை அவருடைய வாழ்த்துதலுக்கு சற்று வித்தியாசமாக இருக்கும். பீட்டர் எழுதுகிறார், கிரேஸ் அண்ட் பீஸ் பி மல்டிப்ளைட் டு யூ. இதே ஜான் இன்னொரு இடத்தில் எழுதியிருப்பார், கிரேஸ், மர்சி அண்ட் பீஸ் வில் பி வித் அஸ் from God the Father and from Jesus Christ. So இந்த வாழ்த்துதல் என்பது ஒரு சில இடங்களில் ஏற்கனவே நியூ டெஸ்டமெண்ட்ல மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. பட் ஜாஸ்தி யார் யூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அப்போஸ்தலன் பவுல். இந்த கோணத்திலிருந்து இதை பாருங்களேன். 4ஆம் வசனத்தில் who is, who was and who is to come. இருக்கிறவர், இருந்தவர், வரப்போகிறவர். இன் ஜெனரல் இதை சொன்னாலே யார் ஞாபகம் வரும்? பிதா. ஃபைன். அதே வசனத்தில் அடுத்த ஃப்ரேஸ், 7 spirits before the throne. சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கக்கூடிய பரிசுத்தாவி. மூன்றாவது, it is a very clear statement from Jesus. So it looks like John is the first person in the entire New Testament wishing the readers on behalf of the Trinity. திருத்துவத்தின் வாழ்த்துதலோடு எழுதுகிற ஒரே ஒரு ஆசிரியர் புதிய ஏற்பாட்டில் என்றால் அது யோவான் தான். இன்னொரு கோணத்திலிருந்து பார்க்கலாம், who is, who was. இந்த வார்த்தைகளை யோவான் ஏதோ ஒரு இடத்திலிருந்து கடன் வாங்குகிறார். எங்கிருந்து தெரியுமா? You might be surprised. Exodus 3:14, யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். என்னங்க இருக்கு அதுல? மோசேவனுடைய ஸ்டோரி ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். நான் ஏற்கனவே புக் ஆஃப் டேனியல் ஸ்டடி பண்ணும் பொழுது ஐ ஹவ் மென்ஷன்ட். அந்த பர்னிங் புஷ்ல இருந்து பேசுனது நான் போன முறையே மென்ஷன் பண்ணியிருந்தேன். This is none other than Yeshua, Jesus Christ. நீ நின்று கொண்டிருப்பது ஒரு புனிதமான இடம், உன்னுடைய செருப்பை கிழட்டுன்னு சொல்லியிருப்பார். சரி, அந்த வார்த்தையை ஏன் யோவான் இங்கு எழுதுகிறார்? இதுக்கு முன்னாடி நான் என்ன சொன்னேன்? இந்த who is, who was and who is to come அப்படின்னா அது பிதாவை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை இன் ஜெனரல். ஆனால் கிரீக் சப்டூஜென்ட்ல இருந்து இந்த வார்த்தைகளை காப்பி பண்ணி இவருடைய இந்த புத்தகத்தில் பேஸ்ட் பண்ணுகிறார். and he is doing it deliberately. அது மட்டுமா, the 7 spirits before the throne, இதுவும் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கும் பாருங்க. ஜக்கரியா 3rd chapter verse 1, Joshua the high priest is standing in front of the angel of Yahweh. 2ஆம் வசனம் இப்படியாக குறிப்பிடப்பட்டிருக்கு, யாவே said to Satan, யாவே rebuke you Satan. பேசுவது யாவே என்று மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் யாவே ரெபியூக் யூ சேட்டன் சொல்றாரே, ஏன் அது அவர்தான்னா ஐ ரெபியூக் யூ சேட்டன் சொல்லலாம்ல, அப்படி சொல்லலையே. சரி, அதுக்கப்புறம் பாருங்க 7ஆம் வசனம், thus says Yahweh of hosts, சேனைகளின் கர்த்தர் பேசுகிறார், if you will walk in my ways, என்னுடைய வழிகளில் நீ நடந்தால். சரி, இதுல என்ன இருக்கு? பிதாவை ஒருவனும் கண்டதில்லை என்று பைபிள் சொல்லுதே. இங்க யாவே இருக்கிற இடத்தில் ஜோஷுவா தி ஹை பிரீஸ்ட் எப்படி நிக்க முடியும்? மோசேவாலே நிக்க முடியல. அப்ப இந்த யாவே என்பது யார்? So this looks like the second Yahweh. இப்படியாக நீங்கள் சிந்திக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. இந்த who is, who was and who is to come என்பது burning bush அங்கிருந்து பேசிய யெஷுவாவை இங்க கொண்டு வருகிறார். இரண்டாவது 7 spirits before the throne. இந்த spirits they have a reporting boss. அந்த reporting boss is none other than the Lord of hosts, சேனைகளின் கர்த்தர். It is Yahweh. மூன்றாவது, இட்ஸ் வெரி கிளியர், ஜீசஸ் கிரைஸ்ட். ஸோ ஜான் இன்னொரு விதமாக உங்களை பார்க்க சொல்கிறார். அது என்னவென்றால், இந்த 3 நபருமே இட் இஸ் யெஷுவா, இட் இஸ் ஆல்சோ யாவே. இந்த செக்மெண்ட் crucifixion, a mystery behind it. இதற்கு பின் இருக்கும் ஒரு பெரிய மர்மம் இன்று அவிழ்க்கப்படும். Many people are confused that the crucifixion of Jesus Christ, whether it is an achievement or a tragedy. வெளிப்படுத்தின சுவிசேஷம் 1 அதிகாரம் 5ஆம் வசனம். And from Jesus Christ, the faithful witness, the firstborn of the dead, and the ruler of the kings of the earth. சரி, ஒரு முக்கியமான விஷயத்தை பார்க்கலாம். The firstborn of the dead. இது அவ்வளவு முக்கியமான ஒரு சம்பவமா? இதை விட முக்கியமானது ஐ டோன்ட் திங்க் கிறிஸ்டியானிட்டியில் வேற எதுவும் இல்லை. The resurrection, does it make a difference? சில apologetics people முன்வைக்கக்கூடிய one of the major factor என்னன்னா, நீங்க கையில் வச்சிருக்கிற பைபிள்லயே இயேசு கிறிஸ்து மட்டுமா உயிர்த்தெழுந்தார், அவர் தான் ஏகப்பட்ட பேரை எழுப்பியிருக்கிறாரே, இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா? I don't think people have understood clearly. இதற்கு பின் இருக்கக்கூடிய ஒரு மர்மம் என்ன என்பது அநேகருக்கு தெரிந்திருக்காது.
லெட் அஸ் டேக் an example. லாசரஸ் என்ற ஒரு ஸ்டோரி நானும் பலமுறை பேசியிருக்கிறேன். இந்த லாசரஸ் என்பவர் இறந்து போகிறார். 4 நாள் கழிச்சு இயேசு கிறிஸ்து வந்து லாசரஸை உயிரோடு எழுப்புகிறார். சரி, இது மட்டும் இல்லாமல் ஜைரஸ்னுடைய டாட்டர், சென்சுரியனுடைய பையன் பீட்டர் எழுப்பியிருக்கிறார். அப்போஸ்தலன் பவுல் பிரசங்கம் பண்ணும்போது ஒருத்தன் மேலிருந்து கீழே வந்து செத்துருவான். ஸோ அப்போஸ்தலன் பவுலும் உயிர்த்தெழ வைத்திருக்கிறார். ஸோ வாட் டிஃபரன்ஸ் டஸ் இட் மேக்? கொஞ்சம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் இந்த இடத்தில், இல்லைனா புரிய போறதில்லை. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின்பு மேரி மேக்டலன் அவங்களுக்கு அப்பியர் ஆகிறார். அந்த கல்லறைக்கு முன்பு இருந்து மேரி மேக்டலன் சொல்லக்கூடிய வார்த்தை, உங்களுக்கு தெரியுமா எங்களுடைய இயேசு கிறிஸ்துவை எங்க வைத்திருக்கிறார்கள்? she is not able to recognize. இரண்டாவது, the road to Emmaus, அப்ராக்சிமேட்லி ஒரு 15 கிலோமீட்டர் ஜெருசலேம்ல இருந்து 2 டிசைபிள்ஸ் நடந்து போயிட்டு இருக்கிறாங்க. இவரும் கூடிய நடந்து போறார், அவர்களோடு பேச்சு கொடுக்கிறார். அவங்களும் கதையா பேசுறாங்க. இவர் யார் என்று யோசிக்க கூட இல்லை. மூன்றாவது, அப்போஸ்தலன்ஸ் எல்லாம் ஒரு இடத்துல இருக்கிறாங்க. அந்த இடத்தில் அப்பியர் ஆகிறார். அவர்களும் இவரை கண்டுபிடிக்க முடியவில்லை. One thing is very common here if you watch it very closely. உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவை இறந்து போனவர் தான் இது என்பதை இவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஏன்? சில ஸ்காலர்ஸ் சொல்லுவாங்க, ஓல்ட் டெஸ்டமெண்ட்ல ஒரு இடத்துல மென்ஷன் பண்ணியிருக்கும், அவருடைய தாடி பிடுங்கப்பட்டது. ஒருவேளை இது காரணமாக இருக்குமோ? ஐ டோன்ட் திங்க் ஸோ. யோவான் அவர் எழுதிய முதல் நிருபம் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம், நாம் எப்படி இருப்போம் ஃபியூச்சர்ல என்பது நமக்கு தெரியாது என்று சொல்கிறார். அதற்கடுத்து, we know that when he is manifested we'll be like him because we will see him just as he is. இது எத்தனை பேர் இந்த வசனத்தை கூர்ந்து கவனித்திருக்கிறீர்கள் என்று தெரியவில்லை. we will see him just as he is. நாம் அவரை அவர் இருக்கும் வண்ணமாகவே தரிசிப்போம். லாசரஸோ ஜைரஸ் டாட்டரோ இறந்தவர்கள் உயிர்த்தெழுந்தது என்பது கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட். உதாரணத்துக்கு, லாசரஸ் இறந்தது ஒரு 35 years, அவரை இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுப்பி விட்டார். அவர் இன்னொரு 30 வருஷம் வாழ்ந்திருக்கலாம், 65 or 70 or 75, திரும்ப இறந்து போயிருப்பார். அதே மாதிரி ஜைரஸ் டாட்டர் 12 வயசு, அந்த பொண்ணு ஒரு 70 80 ஏதோ ஒரு வயசுல இறந்து போயிருக்கும். இயேசு கிறிஸ்து இறந்த பொழுது கல்லறைகள் திறக்கப்பட்டது, 500க்கும் மேற்பட்டவர்கள் உயிர்த்தெழுந்தார்கள் போட்டிருந்துச்சு. But nowhere it mentions they received a glorified body. All these people they died again. But இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது என்பது that is a glorified body. யாவே இருக்கும் வண்ணமாகவே அவர் இருப்பார். அவர் இருக்கும் வண்ணமாகவே அவர் இருந்தாலும் நாம் இருக்கும் வண்ணமாகவே அவரை தரிசிப்போம். This is completely a astrophysics subject ன்னு சொல்லலாம். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தது, he is the first born of the dead என்று சொல்வது மகிமையின் சரீரத்தை பெற்ற முதல் மனிதர் அவர்தான். அதே சரீரம் நமக்கும் கிடைக்கப் போகிறது. Let's move on to the next one. யோவான் அடுத்து இப்படியாக எழுதுகிறார், the ruler of the kings of the earth in the first born of the dead அப்படின்னு சொன்ன பிறகு and the ruler of the kings of the earth, உயிர்த்தெழுந்த இயேசு சிங்காசனத்தில் அமர்ந்திருக்கிறார் என்று எடுத்துக்கலாமா? அப்படிதான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று நான் நம்புகிறேன். இந்த நேரத்தில் ஏற்கனவே பார்த்த ஒரு சப்ஜெக்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ரீகால். தானியேல் 7ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், I kept looking until the thrones were set up. Thrones plural, சிங்காசனங்கள் அமைக்கப்பட்டது. அந்த சேர்ல யார் உட்கார்றது? Ancient of days. அப்படி என்றால் அட்டிக் யோம் அப்படின்னு சொல்லுவாங்க ஈப்ரூல. இது யாரை குறிக்கிறது என்றால் பிதாவை. தானியேல் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் பாருங்க. இதையும் ஏற்கனவே நம்ம படிச்சிருக்கிறோம். And behold, with the clouds of heaven, one like a son of man. மேகத்தின் மீது மனுஷகுமாரன் ஒருவர் வருகிறார். அவரிடத்தில் the glory and the kingdom and the dominion was handed over. So why don't you connect யோவான் எழுதிய இந்த பேசேஜையும் அந்த பேசேஜையும் லிங்க் பண்ணி பாருங்க. ஐ எம் ஷுர் யோவான் இதை ரெஃபர் பண்ணி தான் எழுதுகிறார். மகிமையின் சரீரத்தோடு சிங்காசனத்தில் அமர்ந்தார். Then he became the ruler of the kings of earth. The next phrase, to him who loves us and released us from our sins by his blood. இதை 3 கோணங்களில் பார்க்கலாம். ஒன்று, who loves us, அவர் நம்மை அன்பு கூறுகிறார், நிகழ்காலம் present tense. released us, விடுவித்தார், கடந்த காலம் past tense. மூன்றாவது, from sins, இது 3 மாச்சே. ஏன்னா முதலையும் பாவம் பண்ணியிருக்கிறோம், இப்பயும் பண்ணிட்டு இருக்கிறோம், ஃபியூச்சர்லையும் பண்ண போறோமே. But the Bible verse says it has been removed. ஸ்காலர்ஸ் இதை சால்வேஷன் கூடியும் ஒப்பிட்டு பார்ப்பார்கள்.
முதலாவது, we are predestined. உலகம் தோற்றுவிப்பதற்கு முன்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் நாம் என்பதை பலமுறை கூறியிருந்தேன், which is in past tense. இரண்டாவது, we are getting saved. அப்படின்னா we are no longer the slave of sin. பாவத்திற்கு அடிமையாயிருந்த காலம் போய் we have become the slave for Christ. இது நிகழ்காலம். What about the future? We will be saved ன்னு ஒரு இடத்துல போட்டிருக்குமே. How do we handle that? Philippians 1st chapter 6th verse. He who began a good work in you will perfect it until the day of Christ. நம்முடைய கடைசி மூச்சு இருக்கும் வரைக்கும் பரிசுத்த ஆவியானவர் நம்மை மணவாளனோடு இணைக்கும் வரைக்கும் சுத்திகரித்துக் கொண்டே இருப்பார் என்று செய்யப்பட்ட வாக்குத்தத்தம் இது. இயேசு கிறிஸ்து மனிதனாக வந்தார், மரணத்தை வென்றார், அரியணையில் அமர்ந்தார், பரிந்துரை செய்கிறார். உங்களுக்காக, எனக்காக நன்மை செய்வதை சர்வவல்லவர் ஊக்கப்படுத்துகிறார். அதே நேரத்தில் பரலோகம் சென்று அவரோடு வாழ்வதற்கு ஒருவருக்கும் தகுதி இல்லை என்று வேதம் மிக தெளிவாக கூறுகிறது. எல்லோரும் பாவம் செய்து அவர் தந்த மகிமையை இழந்துவிட்டோம். பாவம் செய்யாத மனிதர் நம் பாவத்திற்கான அபராதம் கொல்கதா மலையில் செலுத்திவிட்டார். அகலப்பாதையோ நித்திய நரகம், குறுகிய பாதையோ சிலுவை கண்ட சிகரம். கௌரவம் பார்க்க நேரமில்லை, உங்களை இழக்க அவருக்கு மனமும் இல்லை. ஷலோம். God bless you.